ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக பூரி நல்லா புசு புசுன்னு இருக்குதும்மா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு 3 கப் எடுத்துக்கலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் ரவை எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் பால் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கடையில் ஹோட்டலில் சுடுற மாதிரி நல்லா வெள்ளையாக அப்படி இருக்கணும், அப்படி லைட் கலரில் நல்லா வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மைதா மாவை அதிகமாகவும் கோதுமை மாவை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 3 கப் மைதா மாவுக்கு 1 கப் கோதுமை மாவு சேர்த்தா போதும். எனக்கு கலர் ஒயிட்டாக வேண்டியதில்லை, அதனால் நான் கோதுமை மாவே அதிகம் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு 1 கப் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு, நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்போ எடுக்கும்போது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச இது போட்டுக்கலாம். பாருங்கள், போடும்போதையும் நல்லா புஷ்ஷுன்னு புஃபி வந்துருச்சு. 2 பக்கமும் திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு பூரி ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் கலர்லேயே வேணும்னா நீங்கள் லைட்டாகவே எடுத்துக்கலாம். எனக்கு நல்லா ப்ரௌனாக ஆகணுங்கிறதுக்காக நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு நல்லா சாஃப்டாக பூரி ரெடி. உங்களுக்கு நல்ல ஒயிட் கலரில் வேணும்னா நீங்கள் மைதா மாவு அதிகம் சேர்த்துக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.